தேவி, ஏதாவது சொல்ல விரும்புகிறீர்களா ராஜா? எதுவும் இல்ல. தயவு செய்து நிறுத்துங்கள் தேவி. நான் இதுவரை மௌனமாக இருந்தேன். என் 7 பிள்ளைகளையும் அமைதியாக நீரில் கரைந்து விடும்போது பார்த்தேன். ஒவ்வொரு முறையும் என் இதயம் துடித்தது. ஆனால் இன்று இந்த வேதனையை நான் இனி தாங்க முடியாது. எனக்கு பதில் வேண்டும் தேவி. இது என்ன மாதிரியான லீலை? ஓ ராஜா, இப்போது உங்களுக்கு உண்மையை அறிவிக்கும் நேரம் வந்துவிட்டது. இந்த குழந்தை ஒரு சாதாரண மனிதன் அல்ல, சொர்க்கலோகத்தின் 8 வசுக்கள் ஆவார். இந்த வசுக்கள் மகரிஷி வசிஷ்டரின் திவ்யமான நந்தினி என்ற பசுவை அபகரித்தனர். இந்த அநியாயத்தால் கோபமடைந்த மகரிஷி வசிஷ்டர் அவர்கள் மரணலோகத்தில் பிறக்க வேண்டும் என்று சாபமளித்தார். இந்த குழந்தைகளை பிறக்கச் செய்து பின்னர் அவர்களுக்கு விரைவில் முக்தி அளிக்க வேண்டும் என்ற பொறுப்பை எனக்கு வழங்கப்பட்டது. அதனால் நான் அவர்களை நீரில் அர்ப்பணித்து மீண்டும் சொர்க்கலோகத்திற்கு அனுப்பிவிட்டேன். இப்போது அவர்கள் பந்தத்திலிருந்து விடுதலை பெற்றுள்ளனர். ஆனால் இன்று நீங்கள் உங்கள் வாக்கை மீறிவிட்டீர்கள். எனவே இப்போது நான் உங்களை விட்டு செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது. सहदेवश्च कृष्ण सुयोधन दुर्योधन अश्वत्थामा कर्ण भीष्म पितामहः द्रोणाचार्य संघस्तथा